மாதா ஜெய ஓம் லலிதாம்பே. எல்லோருக்கும் வணக்கம். இது இரண்டாவது பதிவு. லலிதா சகஸ்ரநாமத்தை ஸ்ரீசக்கர நாயகி அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூடியூபுக்கு, இந்த சேனலுக்கு நம்ம ஒரு பேர் பொருத்தமாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஸ்ரீசக்கர நாயகிகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிங்க. எல்லாருக்கும் பரவுற மாதிரி, எல்லோரும் பார்க்குற மாதிரி இதை கொஞ்சம் பெரிதுபடுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. இந்த லலிதா சகஸ்ரநாமத்தில் நேற்றைய பதிவில் சொல்லியிருந்தோம், நமக்கு வாழ்வியல் சம்பந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் அதில் தீர்வு இருக்குது அப்படின்னு. உதாரணத்துக்கு சர்வ வியாதி பிரசமணி அப்படின்னு ஒரு நாமாவளி. எல்லா வியாதிகளையும் போக்குபவள். சர்வ மிருத்தி நிவாரணி அப்படின்னு இன்னொரு நாமாவளி. மிருத்யுன்னா அகால மரணம், அதுக்கு பேர் மிருத்யுன்னு பேர். கடமைகளை விட்டு விட்டு வாழ்நாள் மிச்சம் இருக்கும்பொழுது திடீரென மரித்து போவதற்கு அதுக்கு பேர் அபமிருத்யுன்னு பேர். அதையெல்லாம் அன்னை தவிர்க்கிறாள் அப்படின்னு அர்த்தம். புண்ணிய பலப்புறதா, பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த பலனை கொடுக்குறவள். கராங்கொலி நகோத்பன நாராயண தசாக்கிருதி. தன்னுடைய 10 விரல் நகங்களிலிருந்து ஸ்ரீமன் நாராயணனுடைய 10 அவதாரங்களை தோற்றுவித்தாள். இது மாதிரி நிறைய ஒரு சுவாரஸ்யமான நிறைய விஷயங்கள்லாம் லலிதா சகஸ்ரநாமத்தில் இருக்குது. இதில் லலிதா சகஸ்ரநாமத்தில் இனி ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதலாவது நாமாவளி ஸ்ரீ மாதா. மாதான்னா என்ன? அம்மா. அது ஏன் கொண்டு போய் முதல்ல அம்மா அப்படின்னு வாக்தேவிகள் ஆரம்பித்தாங்கன்னா, இந்த உலகத்தில் மொழிக்கு கடந்து, தேசம் கடந்து எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறந்த உடனே அது வாய் திறந்து சப்தம் எழுப்புகின்ற சப்தம் இருக்கிறத ஒலி, அது அம்மா. அதுதான். மனுஷன் மட்டுமே இல்லை, ஆடு மாடுகள் கூட, ஒலி எழுப்ப தெரிந்த ஆடு மாடுகள் கூட மேனா கத்தும் அம்மா. அதுதான் முதலாவது வார்த்தை, அந்த ஒளியினுடைய சப்தம், அது அம்மா. அதுதான் கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த அம்மா யார்? 7 14 லோகங்களுக்கும் பராசக்தி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட ஜனனி. ஜனனினா உற்பத்தி செய்பவள். இந்த பிரபஞ்சம் முழுவதையும் அவள் தான் உற்பத்தி செய்கிறாள். அதனால் அவள் தாய். இன்னொன்று, அம்மா அப்படின்னு கூப்பிடும் பொழுது எவ்வளவு கல்லஞ்சக்காரங்களாக இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு ஒரு இலகன மனசு வரும். தாய்மை உணர்ச்சி. நம்ம மனுஷங்களுக்கே அந்த மாதிரி வரும்பொழுது, நம்ம எல்லாம் படைத்த, இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த பராசக்திக்கு எப்படி இருக்கும் தாய்மை உணர்வு? அம்மா அப்படின்னு கூப்பிட்டோன்னே என் பாட்டு குழந்தை, என் குழந்தைன்ட்டு ஒடியாந்து அம்மா ஒடியாந்துருவாளாம். அதனால் முதலாவது நாமாவளியாக அம்மா ஸ்ரீ மாதா என்று அமைத்தார்கள். அடுத்த பதிவில் அடுத்த நாமாவளியை சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.